தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். சீமான் கூடாரம் காலி, 14,190 நபர்கள் புதிதாக இணைந்துள்ளனர். இது குறித்து தான் நம்ம இந்த காணொலியில் காண இருக்கோம். தொடர்ச்சியாக ஊடகங்கள் கொக்கரித்து கொண்டிருக்கிற ஒரு விடயம், நாம் தமிழர் கட்சியுடைய கூடாரம் காலி, மதுரையில் காலி, தருமபுரியில் காலி, கிருஷ்ணகிரியில் காலி. ஒவ்வொரு ஊர்லேருந்தும் ஒரு 10 பேர் கூட்டி வைத்து அவர்களை விலக வைத்து, அது மட்டும் இல்லாமல் அவர்களோட அவங்க கட்சியில், அதாவது யார் இதெல்லாம் செய்துக்கிட்டு இருக்கார்களோ அவர்களது கட்சி ஆட்களை ஒன்று கூட்டி போய் உட்கார வச்சுக்கிட்டு, கூண்டோடு நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகிவிட்டனர், யாரும் கிடையாது அப்படின்ற மாதிரி ரொம்பவும் நாம் தமிழர் கட்சியில் ஆளே இல்லைங்கிற மாதிரி தினமும் செய்தி போட்டுட்டு கொக்கரித்து கொண்டிருந்தவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் நம்ம பதிலடி தரணும். அவர்களுக்கு நம்ம தெளிவுபடுத்துகிற அந்த விஷயமே என்ன சொல்கிறது, ஒரே நாளில் செய்து அந்த விஷயத்திற்கு பதில் தரணுங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை நாம் தமிழர் கட்சி முன்னெடுத்தது. அதுவும் நாம் தமிழர் கட்சியுடைய இளைஞர் பாசறை, மகளிர் பாசறை, மாணவர் பாசறைன்னு எல்லாருமே இறங்கி ஒரு வேலை பார்த்தாங்க. அந்த விஷயம்தான் பார்த்திங்கன்னா, ஒரே நாளில் 1000 இடங்களில் இந்த உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடத்தணும் அப்படின்னு அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு மிக முக்கியமான அறிவுறுத்தலை முன்னெடுத்திருந்தார். அந்த அறிவுறுத்தலின் பேரில் எல்லாருமே அவர்களது வேலைகளை செய்தாங்க. எக்கச்சக்க புகைப்படங்கள் நம்ம பல இடங்களில் பார்க்க முடிந்தது. நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த புகைப்படங்கள் கூட அதுதான். நம்மளால் அதை கணக்கு பண்ணி மொத்தமாக அடுக்கி போடவே முடியாது. ஏன்னா அதற்குன்னு சொல்லிவிட்டு ஒரு 10-15 நிமிடம் எல்லாத்தையும் ஒரு 5-5 செகண்ட் வச்சாலும் அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ் கொட்டி கிடக்குது. அப்படி இருக்கிற நேரத்தில் ஒரே நாளில் நாம் தமிழர் கட்சியில் 14,190 பேர் இணைஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக நாம் தமிழர் கட்சியுடைய இளைஞர் பாசறை, மகளிர் பாசறை மற்றும் மாணவர் பாசறையோடு இணைந்து மாநிலம் முழுமைக்கும் நடத்திய உறுப்பினர் சேர்க்கை முகாம்களின் மூலம் ஒரே நாளில் இணைந்தவர்களுடைய எண்ணிக்கை பதிவு செய்யப்பட்டிருக்கு. உறுப்பினர் சேர்க்கை விண்ணப்பத்தில் பதிவு செய்யப்பட்டு இணையத்தில் பதிவேற்ற செய்ய தாமதம் ஆனதால் தான் விடுபட்ட எண்ணிக்கையும் சேர்த்து இப்போ முழு விவரமும் வெளியாகிருக்கு. இது எதற்காக அப்படின்னா, இந்த நாம் தமிழர் கட்சி கூண்டோடு காலியாக விட்டது, நாம் தமிழர் கட்சியுடைய கூடாரம் உடைந்து போய்விட்டதுன்னு சொல்லிட்டு இந்த கொக்கரித்து கொண்டிருக்கின்ற தமிழ்நாட்டின் முக்கிய ஊடகங்கள்னு புரளி பேசிக்கிட்டு இருக்க அவர்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காகத்தான் இந்த செய்தி. இந்த நிகழ்வு குறித்து உங்களது பார்வைகளை பின்னோட்டத்தில் பதிவிட்டு விடுங்கள்.